இந்த தேர்தல் 67 தமிழகத்தை பீடித்திருக்கின்ற ஒரு நோய், அது முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும். திராவிடியன் ஸ்டாக். இந்த திராவிடியன் ஸ்டாக்னா என்ன? சீனி என்ன ஆச்சு அப்படின்னா எறும்பு தின்னுடுத்து. சரி, அது வச்சிருந்த சாக்கு என்ன ஆச்சு? கரையான் தின்னுடுத்துன்னு ஊழல் பண்ணின, ஊழலிலே விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்தவர்கள் என்று சர்க்காரியா கமிஷனால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஊழல் மன்னர்களின் பெருச்சாளிகளின் ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சியை கலைந்து தேசிய சக்திகள் தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும். ஏன்னா 67க்கு அப்புறம் தேசிய சக்திகளால் வர முடியல. இந்த முறை திராவிடியன் ஸ்டாக்குக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த இடமும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். அதோடு இல்லை, இன்னைக்கு நடந்திருக்கின்ற ஜனநாயக விரோதம், அராஜகம் இது மாதிரியா நாம் பார்த்ததில்லை. ஏன் எங்களுக்கு வாய்ப்பு வராதா? இந்த 2 வருஷத்துக்குள்ள வரும். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போக வேண்டி இருக்கும், அவர்களுக்கு இந்த நிலை வரும். ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு இராணுவ கூடம் மாதிரியாக காவல்துறை கெடுபிடி இருக்கும். எவ்வளவு மோசமானது! இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. எனவே இதற்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு நமக்கு ஏப்ரல் மாதம் வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அந்த சமயத்தில் தமிழகத்தில் திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எந்த இடமும் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் அகில பாரத மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றுவார். பாரத் மாதா கி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை மூத்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், தமிழக அரசு எத்தனைதான் தடைகளை போட்டாலும், வருகின்ற வழியெல்லாம் அடைத்து வைத்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தடைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவோம் என்று இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இன்று என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய 200வது தொகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். பாரத் மாதா கி.